अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே இன்றைய தினம் நாம் முதலிலே 549வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 549வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானுடைய பாதுகை, அதிலே இழைக்கப்பட்டிருக்கிற அந்த ரத்தினங்கள், அந்த ரத்தினங்களுடைய ஒளிகளெல்லாம் எப்படி இருக்கிறது என்னால் நம்முடைய பாபங்களை போக்குவதற்காக அது அருகம்புல் மாலையையும் இன்னும் இலுப்பை மாலையையும் இலுப்பை பூ மாலையையும் தரித்திருக்கிறா போலே இருக்கிறது என்பதாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை விவரிப்போம். காருத்மதாந்தரித மௌக்திக பங்கி லக்ஷ்யாத் தூர்வா மதுகரசிதம் துரிதோபசாந்த்யை மாதஸ்வயம் வகசி முக்ததியாம் பிரஜானாம் மாங்கல்யமால்யமிவ மாதவ பாதுகேத்வம். அந்த பாதுகையினுடைய உள்ள என்னென்ன இருக்கு? மாதவ பாதுகே என்று சொல்லுகிறார். மாதவ பாதுகே என்னால் என்ன? மாதவனான எம்பெருமானுடைய பாதுகையே என்று சொல்றார். காருத்மத அந்தரித்த மௌக்திக பங்கி லக்ஷ்யாத் என்னால் பச்சை ரத்தினங்கள், அதுக்கு இடையிலே அந்தரித்த மௌக்திக பங்கி முத்துக்கள், இந்த பச்சை கற்கள், அதுக்கு பக்கத்திலேயே முத்து கற்கள் ரெண்டும் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முத்துக்களும் பச்சை கற்களும் பக்கத்தில் வச்சு இழைக்கப்பட்டிருக்கின்றன. அதை பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, தூர்வா மது உகரச்சிதம். அதாவது ஒரு விஷயத்தை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, ராஜகுமாரிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண வேணும் என்பதற்காக ஸ்வயம்வரம் என்று ஒன்று வைப்பார்கள். இந்த ஸ்வயம்வரம் வைக்கிற பொழுது அந்த ராஜகுமாரிகள் கையிலே என்ன பண்ணுவான்னா, சில மாலைகளை கொடுத்திருப்பார்கள். அது அந்த காலத்து வழக்கம் என்னன்னு கேட்டா, அந்த மாலை எப்படிப்பட்ட மாலையா இருக்கும்? அருகம்புல் அதாலே செய்யப்பட்ட மாலை அல்லது இலுப்பை பூ, இது ரெண்டும் கூட சேர்ந்து இருக்கலாம். அருகம்புல்லையும் இருப்பை பூவையும் மாற்றி மாற்றி வைத்து கட்டப்பட்ட மாலையாக கூட இருக்கலாம். அந்த மாலையைத்தான் அந்த ராஜகுமாரி கையில் கொடுப்பாளாம். அந்த ராஜகுமாரி கையில் வைத்து கொண்டிருப்பாள். தனக்கு யாரை பிடிக்கிறதோ அவனுடைய கழுத்தில் அந்த மாலையை போடுவாள். இதற்குத்தான் ஸ்வயம்வரம் என்று பெயர். இப்பொழுது பாதுகையில் என்ன இருக்கிறது? பச்சை கற்களும் இருக்கிறது, முத்துக்களும் இருக்கிறது. இதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அருகம்புல் என்கிறது பச்சையா இருக்கும். அந்த இன்னொன்று சொன்னமல்ல இலுப்பை பூ, அது எப்படி இருக்குன்னா வெளுப்பா இருக்கும். ஆக இங்க அந்த காருத்மதம் என்று சொல்லப்பட்ட பச்சைக்கல் அது அருகம்புல்ல போல இருக்கிறது. இந்த மௌக்திகம் என்கிற முத்து அது எப்படி இருக்கிறதுன்னா இலுப்பை பூ போல இருக்கிறது. அதைத்தான் தூர்வா மது உகரச்சிதம். தூர்வா என்னால் அருகம்புல், மதுக்கம் என்னால் இலுப்பை. மதுகரிச்சிதம் துரிதோபசாந்தியை. எதற்காகன்னு கேட்டா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் இருக்காளே, இவெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்?
ராஜகுமாரிகள் போல இருக்கிறவர்கள் இவர்கள் தான் அதை கையில, அதாவது எம்பெருமான் அவன் மணவாளன், அவனுடைய கழுத்துல இவர்கள் கொண்டு போய் அந்த மாலையை போடணும். ஆனா இவர்களுக்கு அதெல்லாம் தெரியல. இவர்களுடைய பாபம் காரணமாக நாம் எம்பெருமானுடைய கழுத்திலே இந்த மாலையை போடணும் என்று இவர்களுக்கு, எம்பெருமான் அத்தனை ஜீவாத்மாக்களையும் ராஜகுமாரிகள் போலத்தான் நினைக்கிறான். அதனால திரிப்ராயம் இதர சர்வம் சயேவ வாசுதேவாசோ புருஷோத்தம உச்சியத்தே, திரிப்ராயம் இதர சர்வம் ஜகத் பிரம்ம புரஸ்தரம் என்ற பிரமாணத்தின்படி எம்பெருமான் தான் அத்தனை பேருக்கும் மணவாளன். அத்தனை ஜீவாத்மாக்களும் அவனுக்கு பத்தினி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இதை இவர்கள் உணரவில்லை. இவர்கள் கையில மாலையை வைத்துக் கொண்டு எம்பெருமான் கழுத்துல போடணுமே, அது இவர்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்றதான், இந்த பாதுகை இவர்களுக்காக மாலையை தான் கையில வைத்துக் கொண்டிருக்கிறதான். இந்த வந்து ஜீவாத்மாக்கள் எல்லாம் வரட்டும் நம்ம கிட்ட, அவர்களிடத்துல இந்த மாலையை கொடுத்து எம்பெருமான் கழுத்துல போட சொல்வோம் என்பது போல துர்வாமது கருச்சிதம் துரிதோபசாந்தியை, இவர்களுடைய துரிதம் பாபங்களை எல்லாம் போக்கி என்ன பண்றதுன்னு கேட்டா, இவர்களுக்கு ஸ்வயம் வகசி முக்ததியாம் பிரஜானாம், ஸ்வயம் வகசி நீ கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறாய் ஏ பாதுகையே அந்த மாலையை, அதாவது அருகம்புல் மற்றும் இலுப்பை பூ கலந்த மாலையை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்ற, அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை ரத்தனம் வெள்ளை ரத்தனம் அதெல்லாம் அந்த மாலை போல இருக்கிறதுன்னு சொல்றார். அது முக்ததியாம் பிரஜானாம், அறிவில் குறைந்தவர்களான இந்த பிரஜானாம் மக்களுக்காக நீ என்ன பண்ணுகிறாய், மாங்கல்யமால்யமிவ துவம் வகசி, அது மாங்கல்ய மால்யம் கல்யாணத்திலே போடக்கூடிய மாலை போல அந்த மாலையை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். யார் உன்னிடத்தில் அருகிலே வருகிறார்களோ அவர்களிடத்தில் அந்த மாலையை கொடுத்து நீ எம்பெருமான் கழுத்திலே போட சொல்ல போகிறாய் போலே என்று, இப்படியாக அந்த பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய அந்த பச்சை கற்களும் வெள்ளை கற்களும் இந்த அருகம்புல் மாலை போல அந்த இன்னும் இலுப்பை பூ மாலை போல இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக வர்ணித்தார். அடுத்தபடியாக 550வது ஸ்லோகம், அதுல என்ன சொல்லுகிறார் என்னால், முனிவர்களெல்லாம் தியானம் பண்ணுகிற பொழுது அவர்களுடைய நெஞ்சிலே என்ன வருவானா, சூரியன் சந்திரன் நெருப்பு அக்னி முதலானவர்கள் எல்லாம் அப்படி ஹிருதயத்திலே வந்து தியானம் பண்ணுவார்கள். அதுபோல இங்கே இருக்கக்கூடிய ரத்தினங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரங்காதிராஜ பதரக்ஷிணி ராஜதே தே வஜ்ரோபசங்கடித மௌக்திக வித்ருமஸ்ரீ சக்தாச்சரம் மனசி சம்யமினாம் நிவாசாத் சூரியேந்து வன்னிமய மண்டலவாசனேவா. ரங்காதிராஜ பதரக்ஷிணி, ரங்கராஜனுடைய திருவிடிகளை ரட்சிப்பவளே அப்படின்னு சொல்றார் அவர். அதுல என்ன இருக்கிறது அந்த பாதுகையிலே என்ற பார்த்தா, வஜ்ரோபசங்கடித மௌக்திக வித்ருமஸ்ரீ, நன்னா வஜ்ரம் ஏற்கனவே பார்த்ததுதான், நல்ல வெள்ளை கற்கள், மௌக்திகம் என்னால் முத்துக்கள், வித்ருமம் என்னால் பவழம், இதெல்லாம் அதுல நன்றாக ஒன்றோடொன்று நெருக்கமாக அப்படி இழைக்கப்பட்டிருக்கிறதாம் அந்த பாதுகையிலே. அது எப்படி இருக்கிறது என்னால், சக்தாச்சிரம் மனசி சம்யமினாம் நிவாசாத், சம்யமினாம் மனசி நிவாசாத், சம்யமிகள் அதாவது முனிவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மனத்தாலே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தியானம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது யாரை நினைத்து தியானம் பண்ணுவார்கள் என்னால், அவர்கள் தியானம் பண்ணுகிற பொழுது அது யார் யாரையெல்லாம், அந்த சூரியன் அவர்களுடைய ஹிருதயத்திலே என்ன இருக்கும், சூரியன் சந்திரன் நெருப்பு மூன்றும் போன்றதான இடங்கள் எல்லாம் இருக்கிறது தியானம் பண்ணவர்களுடைய நெஞ்சுக்குள்ளே. அதனால இப்ப இந்த பாதுகையில இதெல்லாம் இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அது சூரியேந்து வன்னிவ மண்டல வாசனேவா என்று இவர்களுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய அந்த சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் போலே இவை இருக்கின்றன என்று சொல்றார். ஏன்னா இங்கேயும் கூட என்ன இருக்கு, வஜ்ரம் வைரம் இருக்கிறது, முக்து இருக்கிறது, பவழம் இருக்கிறது. அதுல ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று அக்னி என்று கொள்ளலாம் அல்லவா, அப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தியானம் பண்ணுகிறவர்களுடைய நெஞ்சுக்குள்ளே இதெல்லாம் வெகுநாள் இருந்தபடியினாலே அந்த இடத்தினுடைய சிறிது பாகம் உண்மையிலே ஒட்டியது போலே இருக்கிறது என்று இப்படியாக இந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். அடுத்தபடியாக 551வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா, எம்பெருமானுடைய திருவடிகளிலே அந்த என்ன இருக்கிறது, நீல கற்களும் இருக்கின்றன.
அது சிகப்பு கற்களும் இருக்கின்றன. இந்த சிகப்பு கற்கள் மேலே நீல கற்கள் பக்கத்திலேயே இருக்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா தாமரை மேலே வண்டு போல இருக்கும். அது சிகப்பு என்கிறது தாமரை, நீலம் என்கிறது வண்டு. வண்டு கற்பாத்தானே இருக்கும், அதனால அப்படி சொல்லுகிறார். எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலே பெருகுகின்ற தேனை பருவதற்காக வந்த வண்டு போலே இந்த கற்கள் இருக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி வர்ணிக்கிறார். ஆசக்தவாசவசிலா சகலாஸ்த்வஜீயாஹ பத்மாசகாய பதரக்கிணி பத்மராகாஹ பிரத்யக்ஷயந்தி கமபி பிரமராபிலீனம் பாதாரவிந்த மகரந்த ரசப்பிரவாகம். ஆசக்த வாசவசிலா என்கிறார். அதாவது எம்பெருமான் முதல்ல சொல்றார் பத்மாசகாய பதரக்ஷிணி. பத்மாசகாயன் பெரிய பிராட்டியாருக்கு மணவாளனான எம்பெருமான், அவனுடைய பதரக்ஷிணி என்னால் திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று பெயர். அதுல என்ன இருக்கிறதுன்னு கேட்டா பத்மராகாக, பத்மராகம் என்று பெயர். அதாவது நாம் கெம்பு கல் என்று சொல்லுகிறோமே, சிவந்த நிறத்தை உடைய கல், அதற்கு பத்மராகம் என்று சிகப்பு கற்கள். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அது அது பக்கத்திலேயே என்ன இருக்கிறது என்னால் அந்த நீலக்கல் அதுல பக்கத்திலேயே இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? ஆசக்த வாசவசிலா. வாசவசிலான்னு பேர். ஏன்னா இந்திரநீலம்னு அந்த கல்லினுடைய நிறத்தை சொல்லுவதுண்டு. வாசவன் என்பது இந்திரனுக்கு பெயராகினாலே அந்த இந்திரநீல கல்லை வாசவசிலா என்ற சொல்லாலே இங்கே சொல்லுகிறார். அந்த வாசவசிலா சகலா ஸ்வதீயாக, அந்த இந்திரநீல கல்லினுடைய துணுக்கைகள் இந்த பத்மராகம் சிகப்பு கல்லினுடைய பக்கத்திலேயே விழுகிறது. அது பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா பாதாரவிந்த மகரந்த ரசப்பிரவாகம். எம்பெருமானுடைய பாத அரவிந்தம் இருக்கிறதே திருவடி தாமரை, அந்த திருவடி தாமரையில இருக்கக்கூடிய மகரந்த ரசப்பிரவாகம் தேன் அது பெருகுகிறது. அதை பருகுவதற்கு வந்த பிரமலாபிலீனம் கமபி பிரத்யக்ஷயந்தி, ஒரு வண்டு வந்து பருகுவது போலே இருக்கிறது. அதாவது சிவந்த பத்மராக கல் என்கிறதே தாமரை போலே இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரநீல கல் என்கிறது வண்டு போலே இருக்கிறது. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அந்த தாமரை பூவில இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்கு வந்த வண்டுகள் போலே அது இருக்கிறது என்று மிக அழகாக சொல்றார். அதாவது பாதுகையில சிகப்பு கல்லும் அதன் பக்கத்துல நீலக்கல்லும் இருக்கிறது. அது பெருமாள் திருவடியாகிற தாமரை பூவிலிருந்து தேன் பெருகுகிறதான். அந்த தேன் எங்க வந்து தங்கறதுன்னு கேட்டா இந்த பத்மராக கல்லுல வந்து தேங்கறதான். அதாவது இந்த சிகப்பு கல்லுல. இந்த நீலக்கல் அது பக்கத்திலேயே இருக்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அந்த தேனை பருகுவதற்கு வந்த வண்டு அசைவற்று அமர்ந்திருப்பது போலே இருக்கிறது என்று இப்படியாக இந்த ரத்தினங்களுடைய அழகை, இந்த ரத்தன சாமானிய பத்ததி, இந்த பத்ததியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையில எழுத்திருக்கிற ரத்தினங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் விளங்குகின்றன என்று வர்ணித்து வருகிறார் என்று பார்த்து வருகிறோம். அதுல இந்த ஸ்லோகத்திலே அந்த பத்மராக கல் மேலே இருக்கக்கூடிய பத்மராக கல் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்திரநீல கல் தாமரையிலே தேனை பருகுகின்ற வண்டு போலே இருக்கிறது என்று மிக அழகாக வர்ணித்தார். இந்த வர்ணனை தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.